கத்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. பிதாவே, எனக்கு பேச தெரியாது, பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, என் வலதுபுறத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்து நீர் பேசுவீராக. நான் வாயசிப்பேன். நான் திக்குவாயினும் மந்தனாவுள்ளவனுமான மனுஷன், படிப்பறிவில்லாதவன், பேதை, காட்டுப்புறா. இந்த காட்டுப்புறாவின் சத்தத்தை தேசத்திலே கேட்க வைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஒரு தகப்பனை போல நடத்த கத்தர் உதவி செய்தீர். இந்த பிள்ளைகள் நான் கொடுக்கிறதான புத்திமதிகளை ஒரு தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிற அட்வைஸாக எடுத்துக்கொண்டு அதை கைக்குள்ள கத்தர் உதவி செய்யும். என்னுடைய குடும்பங்களில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காலை ஜெபத்திற்கு அந்த பிள்ளைகள் ஓடி வரட்டும். அந்த பிள்ளைகளை எழுப்பி கொண்டு வரும். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கக்கூடாது. இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடுன்னு சொன்னீர். ஆகவே இந்த பிள்ளைகளை நாங்கள் உமக்காக வளர்த்து உமக்கே நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த நேரத்திலே அந்த பிள்ளைகள் மாசுள்ள பிள்ளைகளாய் வராதபடி குற்றமற்றவர்களாய் பரிபூர்ணமடைந்து சீயோனிலே தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்து காணப்பட கத்தர் உதவி செய்வீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உமது நேசத்தை திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. திராட்சரசம் என்பது எது? சங்கீதம் 4வது சங்கீதம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர், என் இருதயத்தில் தந்தீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறதான ஒரு அருமையான வார்த்தை, தானியம் பெருகலாம், திராட்சரசம் பெருகலாம், அந்த திராட்சரசத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் நேசர் எனக்கு தந்தார். திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? இருதயத்தை அப்பொழுது மகிழ்ச்சியாக்கும். கொஞ்ச நேரம் கழித்து போதை தணிந்த பின்பு திரும்பவும் அந்த திராட்சரசத்தை தேடுவான். இது நிரந்தரமானதல்ல. இந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தினுடைய அன்பை குறிக்கிறது. கல்யாணம் கட்டி ஏதெனில் ஆதிமானம் படும் பொழுது கிளுகிழுப்பாக தான் வருவாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பு குறைவுபட்டு போகிறது. அது ஒரு திராட்சரசம். மனைவியினுடைய அன்பு குறைவுபடுகிறது. பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பிள்ளைகளை தூக்கி வளர்க்கிறீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் நாளைக்கு உங்களை ஓல்டு ஹோமிலே சேர்த்து விட்டு எப்படியும் போய் தொலை கிளவி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீ உணர்கிறாய், அது ஒரு திராட்சரசம். கொஞ்ச நேரம்தான் பிள்ளையின் அன்பு, கொஞ்ச நேரம். இப்பொழுது நான் பண்ணுகிற பிரசங்கம் உங்களுக்கு இப்போ புரியாது. இது புரிய சில வருஷங்கள் பிடிக்கும். நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரும்பொழுதுதான் அந்த அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படி என்றால் பிள்ளையினுடைய அன்பு எப்படி? கொஞ்ச நாட்கள். அந்த பிள்ளைக்கு மனைவி பிள்ளைகள் வந்துவிட்டால் தாய் தகப்பனை தேட மாட்டார்கள், மனைவி பக்கம் சேர்ந்து கொள்வார்கள். அதுவரைக்கும் தகப்பனை அப்பா அப்பா என்று சொன்னதான பிள்ளைகள், தாயை அம்மா அம்மா என்று சொன்னதான பிள்ளைகள் இப்பொழுது கிழவி கிழவா என்று சொல்கிறது. அப்படி என்றால் இந்த திராட்சரசம் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது, அந்த அன்பு கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. இதை படிப்பிக்கிறதற்காக என் வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்தார். இன்னைக்கு என் அரைக்கா உள்ளத்தை உங்க மனத்தில் கொட்டலான்னு பார்க்கிறேன். யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்குள்ளே இருக்கிறதான சில நெருடல்கள், என் உள்ளத்தினுடைய வேதனைகளை, சில காரியங்களை கொட்டலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் பிள்ளைகள் அன்பு, புருஷனுடைய அன்பு ஒரு திராட்சரசம்.
புருஷன் கொஞ்ச நாளைக்கு மனைவியை பார்க்கறான், பிறகு அடுத்த ஆளை பிடிச்சிருந்தான். மனைவி கொஞ்ச நாள் புருஷனை பார்க்கறான், அடுத்த ஆளை பிடிச்சிருந்தான். சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேளிலான் சிம்சோனுக்கு இன்பமாக பேசினாள், அது ஒரு திராட்சரசம். பின்பு என்ன செய்தாள்? அவனை காட்டி கொடுத்தாள், அது ஒரு திராட்சரசம். இந்த உலகத்தில் உள்ள நண்பர்களுடைய அன்பு ஒரு திராட்சரசம், சபையாருடைய அன்பு ஒரு திராட்சரசம், குடும்பத்தினுடைய அன்பு ஒரு திராட்சரசம், பிள்ளைகளுடைய அன்பு ஒரு திராட்சரசம், மனைவி பெற்றோருடைய அன்பு ஒரு திராட்சரசம். என் வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையிலே என் தகப்பனார் இறந்த தொடக்கத்திலே ஒரு நாள் ராத்திரி நான் பாத்ரூம் போயிருக்கிறேன், குளித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே துக்கம் விசாரிக்க சிலர் வந்தார்கள். அவர்கள் கதறி அழுதது எனக்கு ஞாபகத்திலே வருகிறது. ஐயோ, என் ராஜா போய்விட்டாரே, என் ராஜா போனதுக்கு பதிலா 10 வயசு இந்த பிள்ளை செத்து இருந்தா கூட மண்ணள்ளி போட்டுட்டு சும்மா இருந்திருப்பேனே. நான் அப்படி ஷாக் ஆகி பாத்ரூம்ல அப்படி சரிஞ்சு நின்னேன். ஆண்டவரே, தாய் ஒரு நிரந்தரமான அன்பு என்று யோசித்தேனே, தாயின் அன்பு மேலானது என்று சொன்னீரே. இப்ப இந்த தாயே என்னை பார்த்து செத்து தொலைந்தால் கூட 2 நாட்கள் மண்ணள்ளி போட்டுட்டு பேசாம இருப்பேன்னு சொல்றாங்களே. அன்றிலிருந்து என் தாய் மேலே உள்ள ஒரு வெறுப்பு வளர்ந்தது. உங்கள் வாழ்க்கையில் இப்படி சில காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு திராட்சரசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ திராட்சரசத்தை நான் பார்த்திருக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சரசம் என்ன செய்யுமாம்? நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் 1வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் பரியாசம் செய்யும். திராட்சரசம் பரியாசம் செய்யும். கேலி பண்ணும். திராட்சரசம் பரியாசம் செய்யும். மதுபானம் அமளி பண்ணும். திராட்சரசமும் மதுபானமும் ஒன்றுதான். அதுல ஆல்கஹாலிக் கூட சேர்க்கிறான். அப்ப மதுபானம் அமளி பண்ணும், திராட்சரசம் பரியாசம் செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வால்வு ஆபரேஷன் 8 வருஷத்திற்கு முன்பாக நடந்தது. அது ஒரு சீரியஸ் ஆபரேஷன். டேபிள்லே உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹார்ட்டை தனியாக எடுத்து வச்சிருவாங்க, பேட்டரி இப்படி வச்சிருப்பாங்க. அந்த பேட்டரியில அப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு வேறு வால்வு போட்டுட்டு அதை ஃபிட் பண்ணும் பொழுது சரியா இயங்கணும். அது இயங்கலைன்னா அதோட நான் சாப்டர் க்ளோஸ்ட். வால்வு ஆபரேஷன் பண்ணவங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது, பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆபரேஷன் முடிந்து நான் நயகரா ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேன் ஒரு ரெஸ்டுக்காக. 45 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். அங்கே தங்கி இருக்கும் பொழுது அது வரைக்கும் என்னை அறியாமல் தூங்கி விடுவேன். ஏன், யார் தூங்க வைத்தது? டாக்டர் சொன்னார்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மாத்திரை மருந்து தூங்க வைக்காதே, விழிப்பாக தானே வைத்திருக்கும், எப்படி தூங்குகிறீர்கள்? நான் விழித்திருந்தால் கண்ட கழுதைகளையும் கருமாதிகளையும் யோசிச்சு கொண்டிருப்பேன். அதனால ஆண்டவர் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி படுக்க வச்சிட்டாரு. அப்படின்னா உறவினருடைய அன்பை காட்டிலும் நேசருடைய அன்பு சிறந்தது. என் பிள்ளை இந்த நேரத்தில் தூங்கணும், தூங்காம விழித்திருந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இஸ்ரவேலை காக்கிற, சால்சாரோனை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் விழித்து பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாளிலே ஹோட்டல் சாப்பாடு எனக்கு பிடிக்காதுன்னா வால்வு ஆபரேஷன் பண்ணி இருக்கிறேன். அந்த நேரத்தில் பக்கத்தில் தான் வீடு. வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குது ஃபோன். இது உண்மை, நான் சும்மா ஒன்றையும் செய்யல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குது. உடனே திருப்பி திருப்பி ஃபோன் பண்றாங்க என்னோடு கூட இருக்கிற உதவியான நண்பர்கள். அப்போ ஃபோன் பண்ணி முடிச்ச பின்பு அவங்க நேரா வீட்டுக்கு வந்தாங்க. பாஸ்டருக்கு சாப்பாடு அனுப்பலையா? அவர் பட்னி கிடக்கிறாரு, சாப்பாடு அனுப்பலையா?
அந்த வீட்டாராகிய திராட்சரசம் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு ஊழியம் இருக்கிறது, அவரை கவனிப்பது எங்களுக்கு வேலை இல்லை. எப்படி இருக்கும்? எனக்கு எங்களுக்கு ஊழியம் இருக்கிறது, நாங்கள் ஊழியத்தை கவனிக்க வேண்டுமா? இவரை இப்படியே பாடுபாத்து கொண்டிருக்க வேண்டுமா? அவர்கள் சொன்னதை எனக்கு கேட்காதபடி கர்த்தர் என்னை தூங்க வைத்து விட்டார். திராட்சரசத்தை காட்டிலும் அவருடைய நேசம் அந்த நேரத்தில் எனக்கு கிரியை செய்தது. அந்த வார்த்தை என் மனதிற்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பார்த்து செய்து கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் தான் மகள் ரேவதி, பேர சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவ அப்பதான் சபைக்கு புதிதாய் வந்திருந்தாள். அவள் என்னை யாரென்றும் தெரியாது, சரியாகவும் தெரியாது, யாருக்கும் உதவி செய்யக்கூடியதான ஒரு அருமையான பிள்ளை. எனக்கு பாஸ்டர் பட்னியா கிடக்கிறான்னு சொல்லி வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவா. யார் எவர்னு தெரியாது. ஆனா அதை சாப்பிட்டுட்டு யார் அனுப்புனானே கேட்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு அப்படி படுத்துருவேன். ஒரு நாள் சதீஷில வீட்டில இருந்து சாப்பாடு வந்தது. இவ்வளவு பெரிய சபையை கட்டிதான் நான் வேலை சோத்து கலைஞ்சேன். எல்லாம் எனக்கு உண்டு, ஆனா ஒரு வேளை சோறு எனக்கு கிடைக்கல. எப்படிப்பட்ட நேரம், இக்கட்டான நேரம். ஒரு நேரம் இளையராஜா வீட்டில இருந்து ஆகாரம் வந்தது, அதை சாப்பிட்டுட்டு அப்படி படுத்துருவேன். உன்னை எழுந்தின பெருமைதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, யாரு பாஸ்டருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள வச்சு கதை கட்டுறது. அவன் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறான்? பாஸ்டர் சாக கிடக்காரு, அதை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. கதை கட்டுறது தான் வேலை. இப்படி கதை கட்டி தான் ஊழியம் எழுந்திருக்க முடியாம போச்சு சில நேரத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி 3 இடத்துல இருந்து வந்தது சாப்பாடு. வீட்டிலிருந்து வர வேண்டிய திராட்சரசம், அன்பு, அது குறைந்து போய்விட்டது. இவரை கவனிக்கிறதா எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு ஊழியம் இருக்குன்ட்டாங்க. அப்ப வந்தவர் சொன்னாரு, இதை விட ஊழியம் என்ன யாருக்கு இருக்குது? ஒரு பாஸ்டர், ஒரு தேவ ஊழியக்காரனை கவனிக்கிறதா அல்லாம வேற என்ன ஊழியம் உங்களுக்கு தேவையா இருக்குது? தெரிஞ்சவங்க கேட்டாங்க, தெரியாதவங்க கதை கட்டினாங்க, அதையும் சகிச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்னைக்கு காலையில் இந்த அன்பெல்லாம் நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்தரிச்ச. இந்த செய்தியும் இதுவும் ஒன்று போல வந்தது. ஆண்டவரே, உலகத்தில் மருமகளை கொடுத்தீரு, மகனை கொடுத்தீரு, மனைவியை கொடுத்தீரு, பிள்ளைகளை கொடுத்தீரு, ஆனா உண்மையான நேசம் எனக்கு கிடைக்கல. அவர்கள் திராட்சரசம், ஆனா உம்முடைய அன்பு சிறந்தது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு சிறந்தது. அந்த அன்பை போல சிறந்த அன்பு வேற யாருமே கிடையாது. கண்ணீர் விட்டு கழுதறி அழுதேன். என் தேவனே, நீர் விசேஷித்தவர், நீர் விசேஷித்தவர். உம்மை போல விசேஷித்தவர் வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் திராட்சரசத்தை காட்டிலும் அவருடைய நேசம். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்ததான கர்த்தர் யாரோ ஒருவரை வைத்து என்னை போஷித்தார். என் பிள்ளை பட்டினி கிடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இக்கட்டில் இருக்கிறான், வலி தாங்க முடியாம கிடக்கிறான். ஆகவே அவன் சாப்பிடாம இருக்கக்கூடாது என்பதற்காக பலரை எழுப்பி எனக்கு சாப்பாடு கொடுக்க வைத்தார். பைபிள் காலேஜில் நான் இருக்கும் பொழுது எத்தனையோ நேசம் திராட்சரசத்தை பார்த்தேன். ஆண்களுடைய திராட்சரசத்தை பார்த்தேன், பெண்களுடைய திராட்சரசத்தை பார்த்தேன். எல்லாம் மனதிற்கு மாயும் சஞ்சலமாயிருந்தது. ஆனால் இதெல்லாம் என்னை உணர்வடைய வச்சு இப்போ ஒரு நேசரின் அன்பை நான் பார்க்கிறேன். அதான் இயேசுவின் அன்பு. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. பைபிள் காலேஜில் நான் இப்படி அநேக தோல்விகளை சந்தித்து தானே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எல்லாம் திராட்சரசம், எல்லாம் விழுந்து போகிற மனிதர்கள், அன்பு மாறிப்போகும் அப்படிங்கிற உள்ளம் எனக்குள்ள வந்துடுது. இப்படிப்பட்ட நேரத்தில்
கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அருமையான பாடல். இயேசுவின் அன்பை என்னென்று சொல்வேன், என் உள்ளத்தில் ஜொலிக்குதே. இயேசுவின் அன்பை அன்பு இயேசுவின் ரத்தம் ரத்தம் ரத்தம். இயேசுவின் அன்பை என்னென்று சொல்வேன், என் உள்ளத்தை உருக்குதே. கல்வாரி பாதை தோல்வியிலேயே பாரத்தை போக்கிடுதே. இயேசுவின் அன்பை என்னென்று சொல்வேன், என் உள்ளத்தை உருக்குதே. கல்வாரி பாதை தோல்வியிலேயே பாரத்தை போக்கிடுதே. கல்வாரி பாதை தோல்வியிலேயே பாரத்தை போக்கிடுதே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ரத்தம். நண்பர்கள் எனக்கு தூரமாயினும் நேசித்தவர்கள் பிரிந்திடினும் நேசர் என்னை விட்டு பிரிந்திடாரே. இந்த அன்பினை பூரிக்கின்றேன். நண்பர்கள் எனக்கு தூரமாயினும் நேசித்தவர்கள் கைவிட்டிடினும் இயேசு உன்னை விட்டு பிரிந்திடாரே. இந்த அன்பினை பூரிக்கின்றேன். இயேசுவின் அன்பை என்னென்று சொல்வேன், என் உள்ளத்தை உருக்குதே. கல்வாரி பாதை தோல்வியிலேயே பாரத்தை போக்கிடுதே. கல்வாரி பாதை தோல்வியிலேயே பாரத்தை போக்கிடுதே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ரத்தம் ரத்தம். இது ஒரு திக்கு தரிசனமான பாடல். நண்பர்கள் உனக்கு தூரமாகலாம், நான் இருக்கிற நிலைமையிலே ஏதாவது ஒரு தப்பு தண்டா செய்தால் அடுத்த நிமிஷம் எனக்கு மரணம், அப்படிதான் வைத்தியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதை உணராதபடி அநேகர் கதை கட்டினார்கள். உதவி செய்ய வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் கெட்ட பேர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி கதை கட்டினவங்க யாருமே இன்னைக்கு உலகத்தில் இல்லை. கர்த்தர் அவர்களை சிட்சித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் திராட்சரசத்தை காட்டிலும் உடைய நேசம் இன்பமானது. அவருடைய நேசம் இன்பமானது. அப்படி என்றால் திராட்சரசம் பரியாசம் செய்யும். அப்படி என்றால் நீதிமொழிகளின் புத்தகத்திலே 20வது அதிகாரம் 1வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். திராட்சரசம் பரியாசம் செய்யும், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நீ யோசிப்ப, பைபிளே சொல்லி இருக்குது திராட்சரசம் மதுபானம் குடிக்கலான்னு சொல்லி இருக்குது. அது அமளி பண்ணும், பரியாசம் பண்ணும், அதிலே மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இன்னைக்கு பார்க்கும் பொழுது சில ஒன்று பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. ஒரே ஜாதி சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு ஜாதியோடு தான் பேசுவாங்க. மனைவியால் பாதிக்கப்பட்டவன் மனைவி புருஷன்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. புருஷனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. ஒரே காஸ்டில் உள்ளவங்க ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க.
ஒரே ஜாதியில் உள்ளவங்க ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, பாஸ்டருக்கு விரோதமா பேசுறவங்க ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. இவங்க ஆவியெல்லாம் ஒன்று போல இருக்கும். அதான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் திராட்சரசம் பரியாசம் செய்யும். அப்படி என்றால் இந்த பரியாசத்தை தேடி ஓடாதே. நாளைக்கு நீயும் பரியாசக்காரனாய் மாறிவிடுவாய். போய் உட்காரும் பொழுது நன்றாக தான் இருக்கும். அவர்கள் கேலி பண்ணும் பொழுது, பகடி பண்ணும் பொழுது நன்றாக தான் இருக்கும். பாஸ்டரை கேலி பண்ணும் பொழுது, சபையை கேலி பண்ணும் பொழுது முதலாவது நன்றாக தான் இருக்கும். ஆனால் நாள் போக போக நீனும் அந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து கொள்வாய். அதான் வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்காரக்கூடாது. ஏன்? திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். அப்படி என்றால் பரியாசக்காரரோடு கூட நீ கலக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கீழே வாசிக்குமா? கர்த்தருடைய வேதத்தில், அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை எடு, தியானி. அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அவருடைய பிரசன்னத்தை நீ பெற்றுக்கொள்வா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். திராட்சரசம் பரியாசம் செய்யும், அதிலே மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. ஞானவான் அல்ல. அப்ப ஞானவான்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல், பரியாசக்காரரோடு கூட நீங்கள் உட்காரும் பொழுது அந்த ஞானம் போய்விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் போய்விடுகிறது. அந்த ஞானம் போய்விட்ட பின்பு எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு தெரியாது. துணிந்த அக்கிரமத்திலே நீ நடப்பாய். ஒரு காலத்திலே நீ நல்லா ஜெபிக்கிறவன், நல்லா துதிக்கிறவன், கர்த்தரோடு கூட சஞ்சரிச்சவன். ஆனா இப்ப பரியாசக்காரர் உங்ககிட்ட ரொம்ப சேர்ந்துட்டாங்க. முதல்ல நீ சீ அப்படி பேசாதீங்க, அது நல்லதில்லை அப்படின்னு. இப்ப அவங்களோடு கூட சேர்ந்து நீனும் பரியாசக்காரனா மாறிட்ட. அதுல மயங்குற நீ ஞானவான் அல்ல அப்படின்னா அதுல விழுந்ததுனால அந்த பரியாசக்காரருடைய அதே ஆவி உனக்குள்ள ஒட்டிட்டுது. மெஜாரிட்டி மைனாரிட்டிகளோட கூட ஒட்டிக்கிடுது. அப்படி ஒட்டி இருக்குதா? கூட்டம் முடிஞ்சிட்டான் நெல்லிக்காய் முட்டை மாதிரி ஓடி இருக்க. பரியாசக்காரர் நிறைய பேர் வருவாங்க. சபையை கேலி பண்றவங்க, ஊழியக்காரனை கேலி பண்றவங்க, அருமை வேதத்தை கேலி பண்றவங்க நிறைய வருவாங்க. அவங்களோடு கூட சேராத. இரவும் பகல் அந்த நேரத்தில் போய் கர்த்தருடைய வசனத்தை வாசி, தியானி. அது ஞானம். அப்படின்னா ஞானவான்கள் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். நீ ஞானவானாய் இருப்பாய் என்றால், ஆண்டவரே திராட்சரசத்தை காட்டிலும் நீர் இன்பமானவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் வருகிறது. நீ பரியாசக்காரனோடு கூட உட்கார மாட்டாய். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய ஞானம் உனக்குள்ளே வருகிறது. இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள வாசிங்க ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். என்ன செய்வா தெரியுமா? அந்த நேரத்தில் அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவாய். பரியாசக்காரனோடு கூட உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்காத. பக்கத்து வீட்டுக்காரி வந்து வம்பு பேசுறதா அதை உட்கார்ந்து என்ஜாய் பண்ணாத. ஒரு 10 நிமிஷம் பேசு, போயிட்டு வாங்கம்மா, இன்னும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடு. அவங்க கோவப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா கர்த்தரை கோவப்படுத்தாத. அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீதின் கூடாரத்துக்கு ஓடிவா, செவி, பாட்டு பாடு, துதி. அப்படின்னா ஞானவான்கள் யார்? பரியாசக்காரரோடு கூட உட்காராதவர்கள். என் நேசர் இன்பமானவர், நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எப்பொழுது பிரகாசம் வந்தது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பரியாசக்காரரோடு கூட உட்காரும் நேரத்திலே நீ அவரை நோக்கிப்பார், வசனத்தை நோக்கிப்பார், வார்த்தையை நோக்கிப்பார்.
அப்பொழுது உன் முகம் பிரகாசமடையும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இது அப்படியே எடுத்துக்கிடுங்க பிள்ளைகளே, அப்படியே எடுத்துக்கிடுங்க. இதை விளையாட்டா நினைக்காதீங்க, விளையாட்டா நினைக்காதீங்க. போன்ல அவன்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுருங்க. பரியாசக்காரவன் இன்னைக்கு பேசுவான், அவன்கிட்ட நாளைக்கு உன்னை கைவிட்டுட்டு போயிடுவான். அவனோட உட்கார்ந்து பேசாத, நேரத்தை செலவழிக்காத, நல்ல காரியத்துக்கு செலவழி. நீ ஞானவான் என்றால் உன் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அவர்கள் எங்கே நடக்கிறார்கள்? எப்படி பிரகாசம் வந்தது? அவர்கள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இந்த வசனம் ஒவ்வொன்றையும் அப்படியே கோர்வையா கொண்டு போயிட்டு இருக்கேன். அவர்கள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறார்கள். அப்படிதான் அவருடைய பிரகாசம் கூடி ஆகாயத்திலே அநேகரை நீதிக்குட்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும் என்றால் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஜெபித்து எழுப்புதல் வருவது கிடையாது. ஒவ்வொருவரும் ஞானவான்களாய் மாற வேண்டும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தியானிக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் சொல்ல முடியும், உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அது எப்படிப்பட்டது? மனைவி இருக்கிறாளா? நேசிங்க. மனைவியை விக்கிரமாக்காத. புருஷனை நேசி, புருஷனை விக்கிரமாக்காத. அது பாவம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் கல்யாணம் கட்டின பிறகு ஊழியம் சுணங்கி போச்சு. ஏன்? மனைவியை ப்ளீஸ் பண்ண போய். நேற்று ஆன்லைனில் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த பொம்பளை வெளிநாட்டுக்காரி, இந்த ஆள் இங்கே உள்ளவர். அவர் ஒருத்தர் கட்டியிருக்காரு. ஒரு நாயை கொண்டு வந்து புல்பீட்டில் படுக்க வச்சிருக்கிறா. கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நாய்க்கு கூட்டத்தில் என்ன இடம் இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போச்சே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போச்சே. எதை செய்யணும்? ஞானவான் போச்சு. எப்ப பார்த்தாலும் மனைவியை புகழ்ந்துகிட்டே இருக்காத. புகழு, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எப்ப பார்த்தாலும் புருஷனை புகழ்ந்துகிட்டே இருக்காத. கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லு. அப்பந்தான் உன் புருஷன் நிலைச்சிருப்பான், அப்பந்தான் உன் மனைவி நிலைச்சிருப்பா. அப்படின்னா ஞானவான்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பயந்தவர்கள், திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானவர்கள், பரியாசக்காரரோடு கூட உட்காரும் இடத்தில் உட்காராதவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமை மகிமை அல்லாவிட்டால் மகிமையை இழந்து போவாய். மகிமை இழக்கும் பொழுது என்ன நடக்கிறது? வேதத்திலே ஏலியினுடைய மருமகள் பிள்ளை பெறும் பொழுது குனிந்து நிமிர்ந்து பிள்ளை பெற்றாள், குனிந்து நிமிர்ந்து பிள்ளை பெற்றாள். வலி அதிகமாயிருந்தது. அவள் அதை குறித்து மனது வைக்கவில்லை. அவளுடைய எண்ணம் எல்லாம் என்ன? ஆண்டவரே, தேவனுடைய பெட்டி வசனம் வார்த்தை என்னை விட்டு போய்விட்டதே, தேவனுடைய வசனம் வார்த்தை என்னை விட்டு போய்விட்டதே அப்படின்னு அங்கலாய்க்கிறா. எப்பொழுதுமே இஸ்ரவேலிலே ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தால் அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் அவளுக்கு இல்லை. இன்னைக்கு உலகத்தில் உள்ளவனுக்கு ஏன் பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, படிப்பு இருக்குது, நல்ல பெரிய IAS கலெக்டராக இருக்கான், சந்தோஷம் இல்லை. பெரிய நடிகனா இருக்கான், சந்தோஷம் இல்லை. ஏன்? ஞானம் இல்லை. ஏன்? பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்றாங்க. ஏன்? இயேசுவை ஏற்றுக்கிடல, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கல. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கல இன்பமானது என்று ஒரு சிலர் மாத்திரம் சொல்லுகிறார்கள். வேறு சிலர் எல்லாம் எங்கேயோ எவனையோ பார்த்துட்டு இருக்காங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலத்திலே எனக்கு ஒரு பெரிய நடிகனை குறித்து கேள்விப்பட்டேன். அவருக்கு மீன் குழம்புனா ரொம்ப இஷ்டமா. வீட்டில இருந்து மீன் குழம்பு வரும்படியா காத்திருப்பாராம். ஆனா மீன் குழம்பு வந்த உடனே அந்த சட்டியில இருக்குமா, அதை எடுத்து அப்படி மோந்து பார்த்துட்டு ஒரு 2 உரி உறிஞ்சிட்டு பக்கத்தில் உள்ளவன்கிட்ட கொடுத்துருவாராம். அதான் இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்கள்லாம் ஞானமற்றவர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்கள். பாருங்க, ஏலியினுடைய மருமகள் பிள்ளை பெற்றாள், பிள்ளை பெற்றாள். அவள் ஞானவான் அல்ல, பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. அவள் சொல்லுகிறாள், சாக போகிற நேரத்தில் பயப்படாதே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை மேல் அவள் கண் வைக்கவில்லை, அந்த பிள்ளையை குறித்து கவலைப்படவே இல்லை. அவள் கடைசியாக சொல்லிவிட்டு செத்ததான வார்த்தை, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டே, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டே என்று சொல்லிக்கொண்டே ஜீவனை விட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீ ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்திலே பரியாசக்காரரோடு கூட உட்காரும் இடத்துல உட்காராமல் இருக்கிற வேளைகளே கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது மகிமை உன் கூட இருந்தது. எது ஞானம் என்பதை கற்றுக்கொண்டாய். உன் கூடாரம், ரட்சிப்பின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருந்தது. இப்பொழுது அந்த சத்தம் எங்கே போய்விட்டது? போதகர் உன்னிதான் பேசுகிறார், சத்தம் இல்லையே. மகிமை போய்விட்டது. மகிமை போய்விட்டால் காவல் போய்விடும். தேசத்தின் காவல் போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிமையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். மகிமையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த பிரகாசம் போகாதபடி இன்னைக்கு யாராவது கர்த்தருடைய பிரகாசத்தை இழந்திருக்கிறீங்களா? ஆதியில் கொண்டிருந்த பிரகாசத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. முன்பெல்லாம் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே பிரகாசம் வரும். இப்போ ஏனோ தானோன்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஞானம் போயிட்டுது. பரியாசக்காரர் என் கூட்டத்தில் வந்துட்டாங்க. ஆகவே ஞானம் போயிட்டுது. அப்படி நீ சொல்லிட்டு இருக்கியா? இன்னைக்கு சரி பண்ணிக்கொள், சரி பண்ணிக்கொள். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாசத்தை குறித்து யோபு அழகாக சொல்லுகிறார். யோபு 29:3 வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவருடைய மகிமை என் தலையின் மேல் தீபமாக எரிந்து கொண்டிருந்தது. இத மாதிரி ஒரு உண்மையை மேலான அனுபவம் எதுவும் கிடையாது. அதனாலதான் சொல்றா, இவ்வளவு காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறே, உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உலகமெல்லாம் இருட்டு, உலகமெல்லாம் அந்தகாரம், உலகமெல்லாம் அந்தகாரத்தின் இருள், மரணத்தில். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய தீபம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த தீபம் என் தலையின் மேல் எரிந்து கொண்டிருந்தது. வாசிங்க. அவர் அருளின வெளிச்சத்தினால், அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். பயங்கர இருளை நீ கடந்து போன. அந்த வெளிச்சம் யாரு? கிறிஸ்து, வார்த்தை. அந்த வார்த்தையை இரவும் பகலும் நீ தியானிச்சா இருளை கடந்து போவாய். எங்க போக முடியாதோ, இங்க என்ன நடக்குமோ அப்படி நீ ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா தேவன் அருளும் அந்த தீபம் உன் தலையிலே எரிந்து கொண்டிருந்தால் அந்த வெளிச்சத்தை, இருளை கடந்து நீ போவாய். ஒரு தடவை திருநெல்வேலியிலிருந்து ராத்திரி கார் ஓட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நேராக சென்னைக்கு வந்து விட வேண்டும். அப்படி வரும் பொழுது திடீரென்று என்னுடைய ஹெட்லைட் ஆஃப் ஆகிவிட்டது. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கே போகிறேன் என்று தெரியவில்லை. ரோட்டிலே போகிறேனா, இல்லாவிட்டால் காட்டிலே கார் போகிறதா, ஒன்றும் தெரியவில்லை. இருளிலே ஒரே இருள். ஏனென்றால் அந்த தீபம் போய்விட்டது, ஹெட்லைட் போய்விட்டது. இன்னைக்கு நிறைய பேர் ஹெட்லைட் போயே வண்டியை ஓட்டிட்டு இருக்கே. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஹெட்லைட் ரொம்ப முக்கியம். அது என்னது? கர்த்தர் கொடுத்த தீபம் என் தலையின் மேல் எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக இருளை நான் வெளிச்சமாக்கினேன், இருளை கடந்து போனேன். அருமையான கர்த்தர், பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அப்போ போனேன். எப்படி நான் கிராஸ் பண்றது? அடுத்த ஊருக்கு போனா ஒரே இருட்டா இருக்குதே, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. ஒரு திகில் உண்டாயிற்று. அந்த நேரத்தில் பின்னுக்கு ஒரு லாரி வந்தது. அந்த லாரியை பார்த்த உடனே தான் எனக்கு நிம்மதி வந்தது. அந்த லாரியில ஹெட்லைட் இருக்குது. அந்த லாரி போக போக அந்த லாரியை பின்பற்றியே போனேன். ஆஹா, கர்த்தர் கொடுத்த லாரி அல்லவா. ஐயோ, என் ஹெட்லைட் போனதுனால எனக்கு எத்தனை பிரச்சனை. என் ஹெட்லைட் போனதுனால ஒரு அடுத்த லாரியை நான் எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. மகிமை போன பின்பு அடுத்தவனை எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையில மகிமை போயிட்டு, ஹெட்லைட் போயிட்டுது. அதனால இப்ப என்னத்தை எதிர்பார்ப்பான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை அவன் எதிர்பார்த்தான். குறி சொல்லுகிறவர்களை அவன் எதிர்பார்த்தான். ஜோசியம் பார்க்கிறவர்களை அவன் எதிர்பார்த்தான். இந்த குறிகாரர்களை துரத்தினவனே அவன் தான். துரத்தினவனே இப்பொழுது குறிகாரர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கான். எனக்கு யாராவது 2 வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? யாராவது 2 வார்த்தை ஜோசியம் சொல்லிட மாட்டாங்களா? யாராவது 2 வார்த்தை தீர்க்கதரிசனம் சொல்லிட மாட்டாங்களா? அந்நிய லாரியை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் என் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரகாசம் போய்விட்டது. பிரகாசத்தை இழந்து ஒரு சவலை போல இன்றைக்கு நீ அந்நியரை, அந்நிய உபதேசத்தை, அல்லாவிட்டால் அந்நிய தேவர்களை,
அந்நிய ஜோசியக்காரர்களை, அந்நிய குறி சொல்லுகிறவர்களை ஒரு சவுல் பார்ப்பது போல நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? பார்த்து கொண்டிருக்கிறாயா? அன்றைக்கு அவருடைய தீபம் என் தலையில் இருந்தது. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்கினார். அது நேசரின் வெளிச்சம். நேசர் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானவர். அது நேசர் கொடுத்த வெளிச்சம். இப்போ அந்த ஹெட்லைட்டே போய்விட்டதே ஆண்டவரே. அருமை மகளே, சற்று கண்டிப்பாய் பேசுகிறேன் நினைக்காதிருங்கள். அந்த ஹெட்லைட்டை இழந்து விட்டாயா? உன் தலையில் மேல் எரிந்து கொண்டிருந்த விளக்கு, ஞானத்தின் விளக்கு, அதை எரிய விடு. இன்றைக்கு கூட்டம் முடிந்து போவதற்குள்ளாக அதை எரிய விடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது போய்விட்டால் நீ நீதிமான் அல்ல. நீ அநேகரை நீதிக்குட்படுத்த முடியாத ஒரு துர்பாக்கியசாலியாய் மாறுவாய். அதான் நீதிமொழிகளின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும். நீ நீதியிலே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, கம்பீர சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரையும் அதிகமாய் அதிக பிரகாசம் கூடிக்கிட்டே போகுங்க. பிரகாசத்தை இழக்க விட்டுறாத. பிரகாசத்தை இழக்க விட்டுறாத. பாவிகள் நடுவில் நீ உட்கார்ந்திருந்தா பரியாசக்காரர் திராட்சரசம் பரியாசம் பண்ணும். அந்த இடத்துல நீ உட்கார்ந்திருந்தா உன் மகிமை போச்சு, பிரகாசம் போச்சு. அருமையான திருப்பி ஒருக்க வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமான்களுடைய பாதை, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் சூரியன் பிரகாசம் கூடும். மகிமைக்கு அவருடைய மகிமைக்கு ஒப்பா உன்னை கர்த்தர் மாத்துவாரு. அதுக்கு பிறகுதான் சியோன்ல கொண்டு போய் சேர்ப்பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த வார்த்தை எப்பவும் கிடைக்காது. இன்னைக்கு வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வந்துட்டுது. எந்த ஊழியக்காரனை கூப்பிட்டாலும் உளர்றான், கண்ணா பின்னான உளர்றான். சரியான சத்தியத்தை போதிக்கக்கூடியதான ஊழியக்காரர்கள் இல்லை. அப்படின்னா அந்த மகிமை இருக்கும் பொழுது எரிந்து பிரகாசிக்கிறான். எங்கே எரிந்து பிரகாசிக்கிறான்? யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் திகழ்ந்தான். வேதம் சொல்லுகிறது, மக்களை பார்த்து அவன் சொல், நீங்களும் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே எப்போ பிரகாசம் வருது? எல்லா சூழ்நிலையும் நல்லா பஞ்சுமத்தையில் படுத்துட்டு, எல்லா சுகமான வாழ்க்கை, சுகமான மனைவி, சுகமான பிள்ளை, இதெல்லாம் வச்சுட்டு நீ பிரகாசிக்கிறது ரொம்ப லேசு. ஆனா வனாந்தரத்தின் பாதையிலே, எல்லாருடைய வாழ்க்கையில வனாந்தரம் உண்டு. வனாந்தரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மேல சூடு, கீழே சூடு, எல்லா இடத்துலையும் சூடு. வனாந்தரத்திலே ஒரு யோவான் ஸ்நானகனை கவனிக்க ஆள் இல்லை. காப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. வெறும் வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? பேரண்ட்ஸ் இருக்குது, ஒருத்தர் வந்து டிஃபன் கரியர்ல சாப்பாடு கொண்டு வரல அவனுக்கு. வெட்டுக்கிளி, காட்டில் இருக்கிற வெட்டுக்கிளி காட்டு தேனை உணவா கொண்டான். அதன் மத்தியிலே அவன் எரிந்து பிரகாசித்தான். அவன் பிரகாசத்தை மடிய வைக்கல. அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நேசரே, உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. திராட்சரசம் கொடுக்காத சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்தீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நேசரின் அன்பு இப்படிப்பட்டது. அவருடைய சூழ்நிலை, யோவான் ஸ்நானகன் வனாந்தரம். என்னுடைய மரண பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் பொழுது ஒரு வனாந்தரம். போன வாரம் எனக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரிப்ஸ் என்னுடைய குடல் பகுதியை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. 5 மணி நேரம் கிளீன் பண்ணோம். கிளீன் பண்ணி அது எந்திரிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு. அப்போ அது எனக்கு ஒரு வனாந்தரம். எனக்கு வந்ததான வியாதி ஒரு வனாந்தரம். எனக்கு வந்ததான ஹார்ட் பெயின் ஒரு வனாந்தரம். சூடு, என்ன செய்யணும்னு தெரியல. இப்ப கூட அதிக பலவீனத்தோடு கூட தான் இங்க வந்து நிக்கிறேன். சுகத்தோட வந்து நிக்கல, அதிக பலவீனத்தோடு நான் நிக்கிறேன். இது எனக்கு ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரமான நேரத்தில் ஒருத்தர்ட்டையும் பேசாத, அமைதியா இரு. பேசினா உன் விசுவாசத்தை கலைச்சிருவான். அப்படிப்பட்ட வனாந்தரத்தின் நேரத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என் நேசரே, ஆவியானவரே,
என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நீ நல்லவர், ஆவியானவரே நீ நல்லவர். இதை மாறி மாறி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எரிந்து பிரகாசிக்க ஆரம்பித்தேன். மற்ற நாள்ல போகும்பொழுது ஒரு துக்கத்தோட போவேன். போன வாரம் திரும்பி வரும்பொழுது தம்பி ஏசாஸ்ட கேட்டு பாருங்க, சந்தோஷமா திரும்பி வந்தேன். ஏன் காரணம் என்ன? அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார். வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் திகழ்ந்தான். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது எரிந்து பிரகாசிக்கலாங்க. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது வேதத்தை நல்லா தியானிக்கும். சில ஆட்களே நல்லா இருந்தாலே வாசிக்க மாட்டாங்க. நல்ல சாப்பாடு, 3 வேளைக்கு 6 வேளை சாப்பாடு எல்லாம் இருக்கும், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா வனாந்தரம் வந்தாதான் உனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை தேடுவ. அந்த வனாந்தரத்தில் எரிந்து பிரகாசிக்க விளக்காய் இருந்தான். அந்த நேரத்தில் உலக மனுஷர் உன்னை பார்த்து என்ன சொல்வார்கள்? ஐயோ இவன் தொஞ்சு போனாயா. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 31வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். மடிந்து போகிறவனுக்கு மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடு, மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். திராட்சரசத்தையும் கொடுங்க. மனம் கசந்து போனவங்களுக்கு திராட்சரசத்தை கொடு. உலகம் சொல்லும் உன்னை பார்த்து. சில நேரத்தில் நீ சொல்லுவ, புண் போட்ட இருதயத்தை புகை விட்டு ஆத்து, கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்கோ. நீ ரொம்ப இழைச்சி போன வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் தோல்வி, எல்லா விஷயத்திலையும் வனாந்தரம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வனாந்தரத்தின் பாதையில கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோப்பா. ஒரு அருமையான பையன் என்னை குடிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பாடுபட்டான். என்னை ஹோட்டலுக்கு பெரிய ரிசார்ட் கூப்பிட்டு போனான். பாஸ்டர் நீங்க டெய்லி குடிக்கணும்னு நான் சொல்லல, இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டுங்க பாஸ்டர், நீங்க ரொம்ப சோர்ந்திருக்கிறீங்க, ரொம்ப களைச்சிருக்கிறீங்க, தயவு செய்து கொஞ்சம் திராட்சரசம் ஒயின் தான் நல்லா இருக்கும் எடுத்துக்கிடுங்க. அன்னைக்கு அவன் சொல்ல கேட்டு நான் எடுத்திருந்தேன்னா நிரந்தர குடிகாரனா மாறி இருப்பேன். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட நேரத்திலலாம், எப்பா என்னை சோதிக்காத, போ தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ, என்னெல்லாமோ பிரயாசப்பட்டு பார்த்தான், அவனால முடியல. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்? உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கேட்டா குடிக்க சொல்லுவான், உன்னை குடிக்க கூட்டு போவான். ஆனா அவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட கேட்கும் பொழுது உன் இருதயத்தை எடுத்துட்டு புதிதாக்கி புது இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாரு, புது துருத்தியை கர்த்தர் வைப்பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீ என்ன சொல்வ? எழுந்திருச்சு நின்னவன, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் எப்பக்கத்திலே மனமடிவானாலும் நாங்கள் மனமடிவு அடைவது இல்லை, அப்படி சொல்லுவ. அதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அவர்கள்தான் திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசம் இன்பமானது என்று சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள், பரியாசக்காரர் திராட்சரசத்தினால் மயங்கி இருக்கிறார்கள். ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்க முடியாது, இவர்கள் நீதிக்குட்படுத்த முடியாது. அப்படி என்றால் என்ன நடக்கிறது? யோவான் ஸ்நானகனுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு எனக்கு வேற ஒரு சுகம் கிடையாதுங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையா? நோ. வாழ்க்கையில வேற ஏதாவது இன்பமா? கிடையாது. ஒரு சினிமாவா? கிடையாது. உலகத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னா உப்பு இல்லாமல் சாப்பிடு, தண்ணியும் குடிக்காத, இப்படி கர்த்தர் போட்டு வச்சிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்னா உங்களெல்லாம் நீதிக்குட்படுத்துற பாருங்க, அது போதும், அது போதும். நான் எப்படி இருக்கிறேன்? வானமண்டலங்களிலே அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், பிரகாசிக்கிற நட்சத்திரம். ஆண்டவரே, வனாந்தரத்திலே என்னை எரிந்து பிரகாசிக்க வைத்தீர். யோவான் ஸ்நானகனுக்கு ஒண்ணுமில்லை, ஆனாலும் எரிந்து பிரகாசித்தான். அவன் குறைவை பத்தி யோசிக்கல, வனாந்தரத்தில் கொண்டு என்ன விட்டுட்டேன்னு யோசிக்கல, எரிந்து பிரகாசித்தான். எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் இருந்தான். அவனை பார்த்து சொல்லிப்பாங்க, கொஞ்சம் தண்ணி அடி. நாங்கள் எப்பக்கமும் இருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் ஒதுங்கிரு, தனிச்சிரு, தேவ சமூகத்தில் காத்துரு. என் இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்னு சொல்லு. கர்த்தர் இருதயத்தை, பழைய இருதயத்தை மாற்றுவார். உன்னை டெம்ப்ட் பண்ணுறதுக்கு அநேகர் இருப்பாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் மீதியானுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகும் பொழுது நடந்த காரியம் என்ன? யுத்தம் செய்ய போகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு,
இவங்கெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்காங்க, நிறைய ஜனங்கள் இருக்காங்க, இவங்க எனக்கு தேவையில்லை. ஏன்னா பரியாசக்காரர் உள்ள இருக்கிறாங்க, பகடி பண்றவன் உள்ள இருக்கான், என் நாமத்தை கேலி பண்றவன் உள்ள இருக்கான். செலக்டடா ஒரு 300 பேரை தெரிந்து கொள். கூட்டத்தில் பெரிய பெரிய நிறைய ஆட்கள் தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை ஒரு 300 பேர் தான். ஜெபத்துக்கு தேவை ஒரு 300 பேர் தான். அந்த 300 பேர்ல நீ ஏன் ஒருத்தனா இருக்கக்கூடாது? நீ ஏன் ஒருத்தியா இருக்கக்கூடாது? 300 பேரை செலக்ட் பண்ணி ஒன்னும் பேசாத, ஒன்னும் பேசாத, பேச விடல. பேசினா விசுவாசத்தை குலைச்சிருவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தர் பரியாசக்காரரோடு கூட உன்னை உட்கார விட மாட்டார். அவங்க உன்னை செப்பரேட் பண்ணுவாரு. ஏன் பேசியே உன் விசுவாசத்தை வலிவிப்போ பண்ணுவான். கடைசியில் ஒன்றும் பேசாமல் இருக்கும் பொழுதுதான் அவன் விசுவாசம் கூடுது. என் பேசினா என்ன செஞ்சிருக்கும்? பக்கத்தில் உள்ளவன் சொல்லியிருப்பான், மனைவி சொல்லியிருப்பா, என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்குது, போகணுமா கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்னு சொல்லணுமா? உடனே பாளையத்தில் உமக்கு ஜெயம் உண்டாகுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன் விசுவாசத்தை சோதிக்கிறதான பக்கத்தில் உள்ளவர்கள், தேவனுடைய அன்பை சோதிக்கிறவர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு இடம் கொடுக்காத. ஆகவே இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை விட்டு நீ விலகு. ஜனங்களே குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். புசித்து குடித்து திராட்சரசம் குடித்து மதுபானம் குடித்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் ஒரு கூட்டம் லேவி கூட்டம், லேவி கூட்டத்தை இங்கே சேர விடவில்லை. இவர்கள் திராட்சரசம் குடிக்காதவர்கள், மதுபானம் பண்ணாதவர்கள், தெய்வத்துக்கு பயந்தவர்கள், நேசருடைய அன்பை புகழ்கிறவர்கள், வயதானவர்கள். அவங்க புசிச்சு குடிச்சிட்டு இருக்கும்போது மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றான். கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யார்? பலகையை போட்டு உடைச்சிட்டான். கர்த்தர் எழுதி கொடுத்த பலகையை போட்டு உடைச்சிட்டான். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்கும் பொழுது லேவி கூட்டம் முன்னுக்கு வந்தது. யார்? நேசரின் அன்பை உணர்ந்த திராட்சரசம் குடியாத கர்த்தருடைய பிள்ளைகள். திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது லேவி. அந்த 3000 பேர் வயதானவர்கள் வந்தார்கள். வந்து நீங்க அவரவர் உன் சகோதரன் பாரதை வெட்டு வெட்டு, இவங்களை சேர விடாத, உங்களோட சேர்ந்து அவங்களை கெடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சகோதரன் பாராமல் வெட்டி தீர்த்துட்டான். 3000 லேவி கூட்டத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உன் பிள்ளையே போச்சுப்பா, உன் கணவன் போச்சு, வா டாஸ்மார்க் கடையில் கொஞ்சம் குடிச்சிட்டு வருவோம், நல்ல வைன் இருக்குது, அதை குடிச்சிட்டு வரோன்னு சொன்னா அவனோட சேராதே. அவன் பரியாசக்காரர், அவன் பரியாசக்காரர். அவன் உட்கார இடத்துல உட்காராத. நீ ஞானவான் தான் இப்ப, ஆனா லேசா உன்னை பைத்தியக்காரனா மாத்தி விட்டுருவான். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் அவர்களோடு கூட சேராது. இப்படிப்பட்ட உபதேசம் தொடக்கத்துல தோல்வியிட்டது போல இருக்கும். நீதிமான்களுக்கு முதல்ல வருவது தோல்வி, பிறகுதான் வெற்றி. இயேசு ஒரு நீதிமான். முதலிலே அவருடைய ஊழியத்திலே வந்தது என்ன? தோல்வி, சிலுவை பாடு, மரணம், பரியாசம், நிந்தனை, அவமானம், இவைகள் எல்லாம் வந்தது. அதே போல அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நேரிடலாம். உனக்கு தோல்வி வரும். நீ சில நேரத்தில் யோசிப்ப, ஆண்டவரே நான் எடுத்துக்கொண்ட ரூட் சரிதானா, நான் எடுத்துக்கொண்ட மார்க்கம் சரிதானா, கிறிஸ்தவன் சரிதானா? இப்படி தோல்விக்கு மேல தோல்வியா வருது. பயப்படாத, என் இயேசுவுக்கும் அது வந்தது. ஆனால் முடிவிலே நடந்தது என்ன? கர்த்தர் கல்லறையை உடைத்து கொண்டு எழுப்பினார். எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார். அப்போ அது வெற்றி. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இறங்கினபடினாலே அந்த ஞானம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்னைக்கு உலகத்திலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லாமல் அநேக ஞானவான்களாய் இல்லை. அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 31வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிகள், அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. இவள் என்ன செய்கிறாள்? வரும் காலத்தை குறித்து எண்ணி மகிழ்கிறாள். கிறிஸ்து எதை குறித்து மகிழ்ந்தார்? இப்ப இருக்கிற சிலுவை பாடுகள் இல்ல,
இப்ப இருக்கிற வேதனைகள் அல்ல, இப்ப இருக்கிற கண்ணீர்கள் அல்ல, வரும் காலம் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான மேன்மையான காரியம். அதை நினைத்து மகிழ்கிறாள். இன்னைக்கு அந்த ஞானம் போய்விட்டதுனால உலகத்தில் எத்தனை தவறுகள் நடக்கிறது. இன்னைக்கு சிறைச்சாலையிலே தன் 2 குழந்தைகளையும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு இன்னைக்கு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அபிராமி பாருங்கள். அவள் தன் கணவனையும் கொல்ல நினைக்கும் பொழுது பிடிபட்டு விட்டாள். யார்? எவனோ ஒரு பிரியாணிக்காரன். உன் பிள்ளை அந்த கணவனுக்கு 2 பிள்ளை பத்திரிக்கையமா, இன்னும் உனக்கு ஆசை அடங்கலையா? இன்னும் உனக்கு ஆசை அடங்கலையா? அடங்காது. ஏன்னா திருப்தி அடையாதவள் தேன்குட்டை மிதிப்பாள், வசனத்தை மிதிப்பாள். அப்படி இருந்த நேரத்தில் 2 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். இன்றைக்கு சிறைச்சாலையிலே கம்பி எண்ணுகிறாள். அவருடைய தீர்ப்பு சீக்கிரமாய் வெளிவர இருக்கிறது. அவள் இந்த ஞானத்தை விட்டு விட்டாள். இப்ப கணவனும் போய், பிள்ளைகளும் போய், பிரியாணிக்காரனும் போய், எல்லாம் போயிட்டுது. இப்ப வெறுமனையாய். ஏன் அந்த ஞானம் வரல? ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவாளி, ஞானவான், ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். நேத்து கேள்விப்பட்டேன், அவருடைய ஒரே தம்பி ரொம்ப அருமையான பையன். அந்த தம்பியும் ஒரு பெண்ணை விரும்பி, அந்த பெண்ணை அபிராமியினுடைய தம்பின்னு சொன்ன உடனே அந்த வீட்டார் வேண்டான்ட்டாங்க. கேவலம், தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டார். ஒரு பெண்ணினுடைய செயலை நிமித்தமாக வரும் காரியத்தை குறித்து அவள் எண்ணி கவலைப்படவில்லை. ஆனால் குணசாலி யார்? ஞானவான். ஞானவான் வரும் நாட்களை குறித்து எண்ணி மகிழ்கிறாள். இது செஞ்சா இது வந்துருமே. இன்னைக்கு புருஷனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பிரியாணிக்காரனை இழந்து, ஜெயிலில் தன்னந்தனியா வாடிக்கிட்டு இருக்கிற, களி கொடுத்துட்டு இருக்கேனே, வீட்டில் எவ்வளவு நல்ல சாப்பாடு இருந்தது, அந்த ஞானம் வரல. அதனாலதான் பக்கத்தில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் காரியங்களை நோக்கி பார்க்கிறாள். தூரத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை அவள் விட்டு விட்டாள். பக்கத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்கறியா? டீனேஜ் கேர்ல இருக்கிறவளே, பக்கத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்கறியா? அதை செஞ்சனா உன் வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். அதனால கேர்ஃபுல்லா இரு. உன் இதயத்தை சுத்தமா வச்சுக்கோ. எல்லாருக்கும் டீனேஜ் வரும். அதுக்காக அலப்புற மாதிரி அலப்பிக்கிட்டே அலையாத. எல்லாருக்கும் டீனேஜ் வரும். வாலிபர்களே ஜாக்கிரதையா இருங்க. இந்த வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆகாய மண்டலத்திலே ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரம். அப்படி பிரகாசிக்கும் பொழுது, அநேகரை நீதிக்குட்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு பாவி மனம் திரும்புவதன் மூலமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்துற யோவான் ஸ்நானகன், அந்த 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 ரட்சிக்கப்படுவதன் மூலமாக இவனுக்கும் சந்தோஷம். பரலோகத்தை மகிழ்விச்சாலே போதுமே, பரலோகத்தை சந்தோஷப்படுத்தினாலே போதுமே. எதுக்கு சந்தோஷப்படுத்துறான்? வரும் காரியங்களை. அதான் நீதிமொழிகளின் புத்தகத்துல அந்த வசனத்தை வாசிங்க. அவள் உடை பலமும் அலங்காரமாய் அவள் உடை பலமானது. வருங்காலத்தை அவருடைய உடை என்னது? நீதியின் உடை, ரட்சிப்பின் உடை, பரிசுத்தத்தின் உடை. அவருடைய இருதயம் உறுதியானது. சும்மா இடம் கிடைக்கிறதுல இடத்துல விட்டுட்டு தன் சரீரத்தை விட்டு கொடுக்க மாட்டா. எத்தனை பெண்கள் தங்களுடைய கற்பை இழந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆண்கள் தங்களை இழந்திருக்காங்க தெரியுமா? ஏன்? வரும் காரியத்தை குறித்து, இதை செஞ்சா என் வாழ்க்கையில் இப்படி வருமே, அதை யோசிக்கிறதே கிடையாது. அப்படி நீ இழந்திருக்கிறியா? வாலிப தங்கச்சி, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாரு. அல்லனா பிந்தி உனக்கு புருஷனும் இல்லாதபடி, ஒருத்தர் இல்லாதபடி ஜெயில போயிருக்க வேண்டியிருக்கும். வாலிப தம்பி கவனமாரு. கொஞ்சம் இருதயத்தை சிதறடிச்சா, வரும் காரியத்தை குறித்து நீ கவலைப்படாம இருந்தேனா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ வரும் காரியங்களை குறித்து கவலைப்பட. அவருடைய உடை எப்படி இருக்கிறது? பலம் உள்ளது. ரட்சிப்பின் உடை பலம். ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? உன் உடைய பலமாக்கி கொள்ளு. கீழே வாசிங்க. அவருடைய உடை பற்றியும் மகிழ்கிறாள். பின் காரியத்தை குறித்து, இப்ப உள்ளதை நினைச்சில்ல, பின் காரியத்தை குறித்து மகிழ்கிறாள். சரியான ரட்சிப்படைஞ்சவங்க ஆகாய மண்டலத்தில் என் நேச திராட்சரசத்தை பார்க்கல இன்பமானவர் என்று சொல்றவங்க பின் காரியத்தை குறித்து. நான்லாம் இப்ப அப்படிதான் மகிழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லப்பா, சே
எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டேன், எல்லாம் குப்பை. ஐயா, கல்யாண வாழ்க்கையா குப்பை, மனைவி அன்பா குப்பை, பிள்ளைகளுடைய அன்பா குப்பை, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸுடைய அன்பா குப்பை. இதெல்லாம் பார்த்து பார்த்து இங்கே இது ஸ்டாப் ஆயிட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறேன்? வரும் காரியம். எனக்காக ஒரு கர்த்தர் தேவ சமூகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சியோனிலே அவர் சந்ததி முன்பாக வந்து நான் நிற்பேன் என்கிறதான ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பெல்லாம் என் வாஞ்சை எல்லாம் பரலோகத்தை குறித்ததாகவே இருக்கிறது, பூலோகத்தை குறித்து இல்லை. பூலோகத்தில் நெடுநாள் வாழ்வேன், நெடுநாள் இருப்பேன்கிறதான எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் வரும் காரியங்களை நினைத்து மகிழ்வாய். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் இப்ப பட்ட பாடுகள் இல்ல, வரும் கால காரியத்தை குறித்து மகிழ்கிறாள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான், அவனுக்கு லாசுரு என்கிறதான ஒரு பிச்சைக்காரன், ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிறதான துணிக்கைகளை அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். உடம்பெல்லாம் பருக்க. அவன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட நிலவரத்தில் உண்டாக்கி இருக்கிறீரே, உடம்பெல்லாம் வியாதி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆண்டவரே, இந்த ஒரு ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் விழுந்து விருதுல எச்ச நான் சாப்பிட வேண்டி இருக்குது, எனக்கு எப்பயா விடுதலை. ஆனா அதன் மத்தியில் கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பாரு, இப்ப இருக்கிறத நீ பார்க்காத, வருங்காலம் வரப்போகிறது. அந்த காலத்துல நீ ஆபிரகாமின் மடியிலே போய் இருப்பாய். அந்த காலத்துல நீ சாதாரண பரலோகத்துக்கு போக மாட்ட, ஆபிரகாமின் மடியில போய் இருப்ப. இந்த ஐஸ்வர்யவான் எங்க போவான் தெரியுமா? நரகத்துக்கு போவான். அங்க இருந்து உன் கையினால ஒரு டிராப் தண்ணிக்கா போப்பா, இது நடக்க போகுது. அவள் என்ன செய்தாள்? அந்த வறுமையிலும் கூட வரும் காலத்தை குறித்து எண்ணி மகிழ்ந்தான். அவள் யார்? குணசாலி. அப்படி என்றால் திராட்சரசம் செய்கிற காரியம் என்ன? பரியாசம் செய்யும், மனதை மயக்கும். அதிலே மயங்குகிறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல. அந்த ஞானவனை விடுங்கள். இப்பொழுது பாருங்கள், 104வது சங்கீதத்திலே திராட்சரசம் செய்கிற காரியம் என்ன? 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும். போதும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்விக்கும். இருதயத்தை நியாயமானபடி இருதயத்தை மகிழ்விக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சுத்த இருதயத்தை படைச்சா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருப்பான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, புது இருதயம். ஆனா திராட்சரசத்தினால இருதயம் புதிதாகிறது. அது ஒரு போதை, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்ப தோல்வி அடைஞ்சிட்டா என்ன நடக்குது? அவன் வாழ்க்கையில ஃபெயிலியர். அவன் என்னத்தை விரும்புவான்? திராட்சரசத்தை விரும்புவான், மதுபானத்தை விரும்புவான். என் தோல்வியை மறக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அங்கலாய்ப்பான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்வி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எவளை பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் காதல் காதல் காதல், கத்திரிக்காய் வெண்டைக்காய் கிடக்காளுங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எரிச்சல் வருது. எப்போ பார்த்தாலும் இவ்வளவு கொண்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு 3 வயசு பிள்ளை கேரளாவில், எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு கல்யாணம் வேணும். விளங்குமா? 3 வயசு பிள்ளை கேட்குது. அன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் 20 வயசு 21 வயசு தான் கல்யாணம்னாலே அழுதுட்டு ஓடிடுவோம் வெக்கப்பட்டு. இப்போ 3 வயசு பிள்ளை கேட்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி வை. உனக்கு யாரடா அவ தாய் ரொம்ப கண்ணியமாக கேட்குறா, யாரை கல்யாணம் பண்ணி வைக்க? இந்த டிவியில் வருவாள்களே அவளை கல்யாணம் பண்ணி வை. ஏன் ஒன்று விளங்குமா? அப்போ எப்படி படித்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிக்கிறதுக்கு இல்லாமல் சின்ன வயசு பிள்ளை முளைச்சி 3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வையான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் தோல்வியை பாருங்க. காதல் தோல்வி, அது பயங்கரமான தோல்வி. அவன் அவளை விரும்புகிறான், இவன் விரும்புகிறான், திடீர்னு ஜோடியை மாற்றிட்டு போயிருந்தான். கடைசியில் இவன் கடந்து அவளை அலமோதிட்டு இருக்கிறான். தாடி வளர்க்குறான், இவளுக்கு வளராது, அதனால வளர்க்கல. தாடி வளர்க்குறான், அவனுக்கு தான் வளருது. அவன் வளர்த்துட்டு அதுக்கு பிறகு அது தாங்க முடியல, காதல் தோல்வியை தாங்க முடியல. அப்போ அதுக்கு தேவை என்னது? இருதயத்தின் மகிழ்ச்சியாக்கும் ஒரு திராட்சரசம். இப்படிப்பட்ட நேரத்தில் உன் இருதயத்தை எவ்வளாவது மயக்கினாளா? உன் இருதயத்தை கர்த்தருடைய கையில் ஒப்புக்கொடு.
ஆண்டவரே, என் இருதயம் பழைய சிந்தனைகள் போகட்டும், புது சிந்தனைகள் எனக்குள்ளே உருவாகட்டும், புது எண்ணங்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு முறை ஒய்கேபி ஹென்றி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். கூட்டம் முடிந்த பின்பு ஒரு 10-10:30 மணிக்கு வெளியே நின்று ஒரு குடிகாரனை திட்ட ஆரம்பித்தார். நான் என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். பாஸ்டர்ல வெளியே திடீர்னு பேரக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. சுற்றியில் உள்ள ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் என்ன செய்ய போறாரு, கோவப்படுறாரா, சாந்தமாக போக போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்களையும் பார்க்குறேன், இவடையும் பார்க்குறேன். என்னென்ன கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அத்தனையும் பேசினான். கடைசியில் 11 மணி ஆச்சு, 11:30 மணி ஆச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூடடைய போயிட்டாங்க. அந்த காம்பவுண்டில் உள்ளவங்க, அந்த முக்கில் இருக்கிறவங்க எல்லாம் படுக்க போயிட்டாங்க. இவன் மாத்திரம் தனியா நின்று என்னை கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கான். வந்தேன், ஒரு அறை விட்டேன். அதான் என்னுடைய மருந்து. இப்போ உட சொன்னா என் கையில் ஒரு அறை வாங்கி பாட்டுங்க, செத்தே போவீங்க. ஒரு அறை விட்டேன், சுருண்டு கீழே விழுந்துட்டான். எங்கேயோ படித்த ஞாபகம் வந்தது. ஐயோ, குடிகாரனை அடித்தா செத்து போவானாம்லே. ரொம்ப நேரம் ஃப்ளாட்டு, ரொம்ப நேரம் ஃப்ளாட்டு. இப்போ ரூபஸ் அங்கே நின்றுட்டு இருந்தான். போய் பாருடா, உயிர் இருக்கான பாருடா. அவன் மூக்கில் கை வச்சு பார்க்குறான். இருக்குப்பா இருக்குப்பா, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. இல்லை, நீங்கள் அடிப்பீங்க, அது தெரியுதுல்ல, தெரிஞ்சு தானே பண்ணுற. பக்கத்தில் வந்து அவனுக்கு இட்லியெல்லாம் கொடுத்து என் தொடையில் படுத்து உருள்றான். ஏண்டா இப்படி கெடுக்கிற, உனக்கு மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது, விவரம் தெரிஞ்சாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். சரி, போய் நல்ல பிள்ளையாரு. ரொம்ப நாள் கழித்து கூட்டம் முடிஞ்சு மாடிப்படி இறங்கி கீழே போகிறேன். எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு மனுஷன் நிற்கிறான். அவனை பார்க்கும்பொழுது எங்கடா இருந்தது, இவன் வந்தான், புதுசாக தெரியுதே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அன்னைக்கு அறை வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் தான். அவனை பார்த்து கேட்டேன், ஏய் நீ என்னப்பா எப்போ திருந்தின? பாஸ்டர், அன்னைக்கு ஒரு அறை விட்டங்க பார்த்தீங்களா, அதுலேயே திருந்திட்டேன். அப்போ இப்போதான் புரிஞ்சுது, ஆவிலையும் திருந்த முடியுது, அடியிலையும் திருந்த முடியுது. ஒரு அறை விட்டீங்க பாருங்க, சூட்டான அறை. அன்னையோட குடியை வெறுத்துட்டேன் பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு நான் ஏன் குடித்தேன் தெரியுமா பாஸ்டர்? ஒரு நாள் வீட்டுக்கு போனேன். என் மனைவி வேறொன்னோடு கூட துரோகம் செய்து கொண்டிருந்தாள். எனக்கு சைக்கிளை பார்க்க முடியல, எனக்கு தோல்வி வந்தது. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. ஆகவே நான் குடிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் நான் குடிக்காரன்னு நினச்சிக்கிடாதீங்க, நான் குடிக்க ஆரம்பித்தேன். கடைசியில் குடிச்சு குடிச்சு அது ஒரு பெக்காச்சு, அப்புறம் ஒரு கப்பாச்சு, ஒரு பாட்டிலாச்சு. இப்போ குடிகாரனாவே மாறிட்டேன். ஆனால் அன்னைக்கு நீங்கள் கொடுத்த அடி எனக்கு சரியான அடி. அந்த குடியை நான் வெறுத்தேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் காதல் தோல்வியில் குடிக்கிறாங்க. முதல்ல காதல் இன்பமாக தான் இருக்கும், பிறகு தோல்வியில் கொண்டு போய் முடியும். வாலிபனே, தோல்வியில் போய் முடியும். சிறு பிள்ளைகளே ஜாக்கிரதை, தோல்வியிலே போய் முடியும். இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்யணும் தெரியுமா? ஜாக்கிரதையோடு. என் நேசர் அவர் திராட்சரசத்தை காட்டிலும் இன்பமானவர். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ஆதியாமத்தின் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவனுடைய இருதயத்தின் நிறைவுகள் பொல்லாதது, பொல்லாத இருதயம். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் இன்னைக்கு மனுஷர் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இருதயத்தை போக்கி இயேசுவின் ரத்தம் அந்த இருதயத்தை கழுவி ஒப்பு கொடுக்க, புது மனுஷனாய் மாற ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. அவர்கள் மாத்திரமே உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கல இன்பமானது என்று சொல்லி உண்மையா இருப்பார்கள். ஆனால் இவனுடைய இருதயம் பொல்லாத இருதயம், அதில் துர்க்கரியைகள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு உன் உள்ளம், வாலிபனே, உன் இருதயம் துர்க்கரியைகள் பொல்லாததா இருக்கிறதா? இயேசுவினிடத்திலே வா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தால் என்னை மீட்டிடும். அந்த இருதயத்தை கழுவுகிறது நீர்தான்.
புது இருதயமாய் மாற்றுவதற்கு எனக்கு முடியாது. இந்த சிந்தனைகளை மேற்கொள்ள என்னால் முடியாது. நீர் ஒருவர் தான் என்னை மாற்ற முடியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு புது வாழ்வை கட்டளையிடுவார். அதான் இந்த பாட்டுக்காரன் அழகாக பாடுகிறார். எந்தன் உள்ளத்தில் புது உணர்வு, எந்தன் வாழ்வினில் புது மலர்ச்சி, புது வாழ்வு, புது ஜீவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆனால் இந்த இருதயத்தை கடினப்படுத்த பிசாசு விரும்புகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்த பிசாசு விரும்பினான். அவன் கடினத்துக்கு ஒப்பு கொடுத்தான். உங்களுடைய இருதயத்தை கடினத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? கடினத்துக்கு ஒப்பு கொடுத்தான். சில நேரத்தில் சிலர் பண்றதை பார்த்தனா, ஒப்பனா சொல்றோம், ஊழியக்காரன் சொல்லக்கூடாது, கத்தி எடுத்துட்டு போய் குத்திடலான்னு வரும். டாம அடிப்பாங்க. பிசாசு கூட விட்டு விட்டு அடிக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு சில காலம் விட்டு விட்டு சென்றார். ஆனா இவங்க விட்டாம அடிப்பாங்க. வந்தன பாரு, விட்டான பாரு, உன்னை ஊழியம் செய்ய விட்டான பாரு, நீ பிரசங்கிக்கிறத பார்த்துடலாம், சபையை நடத்துறத பார்த்துடலாம், விட்டாம அடிப்பாங்க. அந்த நேரம் எனக்கு வர்ற ஆத்திரம் பழைய குணம் வந்துடும். அதான் கடினம். அப்படிப்பட்ட நேரம் எனக்கு அடிக்கடி வந்திருக்கிறது. கத்தி எடுத்துட்டு ஒரே குத்தா முழுத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடலாமான்னு வந்திருக்குது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் என் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன். அந்த இருதயத்தை கர்த்தர் எடுத்து புது சிந்தனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இருதயத்தில் ஊற்றுகிற காரியம் என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இது புது இருதயம். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது, கேடுள்ளது, பொல்லாதது, திராட்சரசத்தால் நிறைந்தது, பரியாசம் செய்கிற இருதயம். ஆனால் இந்த இருதயம் புது இருதயம். புது இருதயத்திலே கர்த்தர் நினைச்சாரா, எடுத்து ரிப்பேர் பண்றாரு, இதை கிளீன் பண்றாரு. இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. உன் இருதயத்தை கர்த்தர் எடுப்பாரு. நீ தேவ சமூகத்தில் ஆடி பாடி அலங்கரிப்ப. அலங்கரிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா சியோன்ல வச்சிருக்காரு கர்த்தர். அப்ப அதுல என்ன செய்யறாரு? பரிசுத்தாவியை ஊற்றுறாரு. உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தாவியை ஊற்றி, அது வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பொல்லாத இருதயத்தை எடுத்து போட்டு புது இருதயம். ஒரு முறை தஞ்சாவூர் பட்டணத்திற்கு ஊழியம் செய்ய போயிருந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கூட்டம் முடிந்த பின்பு ஒரு சிறைச்சாலையிலே என்னை பேச அழைத்தார்கள். தஞ்சாவூர் சிறைச்சாலையிலே அங்கே போனேன். எல்லாரும் பார்க்க பயங்கரமா இருக்காங்க. கைதிகள், முரட்டுத்தன்மை, கொலைக்காரன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இத்தனை பயங்கர கைதிகளையும் ஒரு சாஃப்ட் மேன் நடத்திட்டு இருக்காரு. அங்க உட்காருனா உட்காருவான், இங்க உட்காருனா உட்காருவான், இங்க உட்காருனா உட்காருவான். எனக்கு ஆச்சரியமா போச்சு. இவன் எப்படி இங்க வந்தான்? சாஃப்டா இருக்கானே, இவனுக்கு ஏதோ சிறைச்சாலையில் ஏன் வந்துட்டான் அப்படின்ற கேட்டு, கூட்டம் முடிஞ்ச உடனே கேட்டேன், தம்பி நீ எப்படிப்பா இந்த சிறைச்சாலைக்கு வந்த? உன் வாழ்க்கையில நடந்தது என்ன? இப்ப என்ன தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், எனக்கு ஆயுள் தண்டனை போட்டாங்க பாஸ்டர். ஆயுள் தண்டனையா? உன்னை பார்த்தா கொலகா மாதிரி தெரியலையே. இல்லை பாஸ்டர், ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், என் மனைவி வேற ஒருவனோடு கூட துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தா. பார்த்தேன், கத்தி எடுத்தேன், 2 பேரையும் குத்தி தள்ளிட்டேன். இந்த ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஆயுள் தண்டனை, ஆயுசு நாள் முழுவதும் இந்த ஜெயில தான் இருக்கிறேன். இப்ப நீங்க பிரசங்கம் பண்ணீங்களே, இதே சார்ல்ஸ் ஆரோன் முந்தி வந்து பிரசங்கம் பண்ணி இருந்தீங்கன்னா நான் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டேன். அப்போ எனக்கு கர்த்தர் நினைச்சிருப்பாரு, புது இருதயத்தை கொடுத்து, சாஃப்ட் ஹார்ட்டை கொடுத்து, பரிசுத்தாவியை ஊற்றி, ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையும் தொலைச்சு, அவ வாழ்க்கையும் தொலைச்சு, இன்னைக்கு நான் சிறைச்சாலையில் வாடிட்டு இருக்கேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணுங்கன்னா, என் பேர் ராபர்ட். நான் கண்ணீரோடு கூட நான் ஜெபிச்சேன் அந்த மகனுக்காக. இப்படிக்கு ஞானமற்ற முறையிலே நடக்கிறவர்கள் ஏராளம். அதனாலதான் வேதத்துல கர்த்தர் இந்த இருதயத்தை எடுத்து போட்டு என்ன கொடுக்கிறாரா? யாத்ராம புஸ்தகத்திலே 31வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிமாசின் குமாரனாகிய அகோலிபாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவரும், ஞான இருதயத்தை கொடுக்கிறார். பொல்லாத இருதயம் போய் இப்ப ஞான இருதயம்.
அவர்கள் தான் ஆகாய மண்டலத்திலே ஞானவான்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் என்ன மாதிரி பைத்தியக்கார பைய ஒருத்தனும் கிடையாது. சட்டார்னு அடிச்சிருவேன், சட்டார்னு கோவம் வந்துடும். சாப்பாட்டில் ஒரு சின்ன கல் கிடந்தா தூக்கி வேலைக்காரி புஞ்சில தூக்கி எறிவேன். ஞானமற்ற இருதயம். ஆனால் இப்பொழுது அந்த இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து, இந்த இருதயத்தை கழுவி அவருடைய பரிசுத்தாவியினால இந்த இருதயத்தை நிரப்பி புது இருதயத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த புது இருதயம் வந்துட்டுதா? அந்த புதுசு வந்துட்டுனா பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும். அப்படின்னா ஞானமுள்ள இருதயம், வாசிங்க, கீழே வாசிங்க. ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். ஞானத்தை அருளுவேன். அவர்களுக்கு யாரு என்னத்தை கொடுக்கிறாரு? ஞானத்தை நான் கொடுப்போம்பா. நீ ஞானவானா மாறிட்டு கர்த்தருக்கு பயப்படு. என் நேசருடைய அன்பு திராட்சரசத்தை பார்க்கல இன்பமானதுன்னு சொல்லு. பரியாசக்கார கூட்டத்தில் உட்காராத, வேதத்துல பிரியமா இரு. உனக்கு ஞான இருதயம் வரும். இந்த ஞான இருதயம் வந்துட்டுனா ஞானத்தை கொடுப்பார். தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அழகான வார்த்தை. தானியேல் ராஜ போஜனத்தினாலே, ராஜா குடிக்கிறதான திராட்சரசத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தவில்லை, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. அவனுக்கு கர்த்தர் ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். பொல்லாத இருதயம் மாறி இப்பொழுது பாபிலோனிலே ஞான இருதயம். பரலோகத்திலிருந்து வந்ததான கரம் எழுதினதான அந்த காரியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியதான ஞானம் மற்ற எந்த ஞானிகளுக்கும் இல்லாத ஒரு ஞானம். 10 மடங்கு அவனுடைய ஞானம் உயர்ந்தது. ஞான இருதயம். இதுவரைக்கும் பொல்லாத இருதயத்தை வச்சிருந்தது போதும். இப்போ உன் இருதயம் எப்படி மாறணும்? நல்ல அழகான இருதயமா, பரிசுத்தாவியிலே நிரப்பப்பட்ட இருதயமா மாறட்டும். அதான் ஞான இருதயம். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுவது, இரவிலே சொப்பனங்கள் வெளிப்படுவது, இரவிலே உட்கார்ந்து ஜெபிப்பது. அவனை போல ஞானவான், தானியேலை போல ஞானவான் ஒருவனும் இல்லை. அவன் ஞான இருதயத்தை பெற்றுக்கொண்டான். அந்த இருதயம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். உன் இருதயம் ஒரு காலத்திலே பொல்லாததா இருந்தது, பொல்லாங்கானதை யோசித்தது, பொல்லாங்கானதை சிந்தித்தது. இப்பொழுது உன் இருதயத்திலே ஞான இருதயத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதான் உபாகமத்தின் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 5-6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், இதை எப்படி கேட்கணுமா? ஆத்துமாவோடும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூர்ந்தால் திராட்சரச எண்ணமே வராது. இப்ப ஏன் பாதி அங்க இழுக்குது? முழு இருதயம் இல்ல. சில ஆட்கள் நினைப்பாங்க மெடிக்கல்ல போய் நல்லா மருந்து வாங்கி குடிச்சிட்டானா நமக்கு அந்த இருதயம் வராது. இல்ல, அதெல்லாம் ஃபெயிலியர். ஆனா நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாய் என்றால், கீழே வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? உன் இருதயத்துல இருக்க கடவுது. இந்த வார்த்தை இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தைகள்லாம் உங்க இருதயத்துல இருக்கட்டும். இதை எடுத்து போடாதீங்க. ஞான இருதயம் பேரும். அது உன் இருதயத்துல இருக்கட்டும். அது உன் இருதயத்தை நிரப்பட்டும். அது எங்க இருதயத்துல பதிச்சு வை. கீழே வாசிங்க. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, அவைகளை உன் பிள்ளைகளை காலையில தூங்க விடாத. வெண்ணியை ஊத்தி எழுப்பிடு. தலைவலியா வெண்ணியை கொட்டு. செத்தா செத்துட்டு போகுது. அது இருந்துதான் என்ன செய்ய போகுது? உனக்கு கேடு. வெண்ணியை ஊத்து, எழுப்பு. முதல்ல இப்பமே நீ திருத்தலன்னா பிந்தி திருந்தாது, ஞான இருதயம் வராது. ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு நீ அதை போதி. வீணா செல்போனை எடுத்து நோண்டாத. உன் பிள்ளைகள் அதை படிச்சுக்கிடும். பிறகு அதுவும் நோண்டும். அம்மா நீ மாத்திரம் நோண்டலியா, அப்பா நீ மாத்திரம் நோண்டலியா கேட்கும். பிறகு நீ பதில் சொல்ல முடியாது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்புல பங்கு போட விடாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கீழே வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. முழு இருதயத்தோடனா என்னன்னா, படுக்கும் போது எழுந்திருக்கும் போது இவைகளை குறித்தே பேசு. வசனத்தை பத்தியே மாத்திரம் பேசு. அதை மாத்திரம் பேசி இருந்தா உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞான இருதயம் ஆபரேட் ஆகும். நீ வானத்திலே பிரகாசிக்கிற, ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பாய்.
இதை உன் கண்களின் நடுவே கட்டி தொங்க விடு, உன் வாயிலே இந்த வசனங்கள் இருக்கட்டும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே சாமுவேலை விட்டு சவுல் பிரிந்து போகும் பொழுது அவன் சொன்னான், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே பதிய வைத்துக்கொள். அவன் சாமுவேலை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது சவுலுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது கர்த்தர் வந்த இருதயத்தோட போகக்கூடாது. எப்படிப்பட்ட இருதயத்தோட போனோம்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வேறே இருதயம், புது இருதயம், புது அபிஷேகம், புது எண்ணெய். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். வேறே, அதுலதான் ஊத்த முடியும். அதான் புது துருத்தி. கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். கீழே வாசிங்க. அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்க, புது இருதயத்தோட போகும்பொழுது அப்போ புது திராட்சரசம் என்ன? இயேசுவின் அன்பு. பழைய திராட்சரசம் என்ன? மனுஷருடைய அன்பு, லவ், பெற்றோருடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு. இதெல்லாம் பழைய துருத்தி. புது துருத்தி என்னது? இயேசுவினுடைய அன்பு, அவருடைய ரத்தம் புளியப்பட்டது, அபிஷேக தைலம், ஒரு புது துருத்தி. இதை எதுல நீ வார்த்து வைக்க வேண்டும்? புதிய துருத்தியிலே வார்த்து வைக்க வேண்டும். பழைய துருத்தியை வச்சுக்கிட்டு அதுலயே ஊத்துனேன்னா துருத்தி கிழிந்து போகும். துருத்தி கிழிந்து போகும். மார்க்கெலின் சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். ஒருவனும் புது திராட்சரசத்தை இப்ப நம்ம பெற்றிருக்கிறது என்ன திராட்சரசம்? சத்தமா சொல்லுங்களேன். புது திராட்சரசம். அது என்ன ரசம்? இயேசுவின் ரத்தம். அடுத்து என்னது? அபிஷேகம். இதனால நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய சமூகத்தை அலங்கரிக்கிறோம். ஆடி பாடி ஞானவான்களை போல நீ பிரகாசிக்கிற. அப்படின்னா இந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். பழந்துருத்திகளிலே வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம். ரசம் வேஸ்ட். ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் பழைய சிந்தையும் உண்டு, புது சிந்தனையும் உண்டு. ஒன்னு இருந்து அனலாயிரு, அல்லனா குளிர்ந்து விடு. புது துருத்தி உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு, புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதுல என்ன ரசம் தான் ஊத்தணும்? புது ரசம். எப்போ? சவுலுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை நீ ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் உனக்கு புது ரசத்தை உன் இருதயத்திலே ஊற்றுகிறார். எல்லாரும் எழுதிருக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே,
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்பது என் சுகம் நீரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்பது என் சுகம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. ஆபத்து நாட்களிலே எனக்காதரவாய் வந்தவரே, என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே, என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்பது என் சுகம் நீரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்பது என் சுகம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது. உலக அன்பும் ஒரு திராட்சை ரசம், தேனிலாடைய மடி ஒரு திராட்சை ரசம். உலக பெண்கள், உலக ஆண்கள், பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு ஒரு திராட்சை ரசம். இது மாறி போகும். ஆனால் நேசர் எங்களுடைய இக்கட்டின் வேளையிலே எலியாவுக்கு காகத்தை கொடுத்து போஷித்த தேவன், இந்த தனிமையின் நேரத்திலே என்னை போஷித்த கர்த்தர், இதை சாட்சியாய் அறிவிக்க உதவி செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனத்தை உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் இவர்கள் வளர்ந்து பெறுவார்களாக. எந்த வியாதிகளும் தொற்று நோய்களும் இவர்களை அணுகாதபடி கர்த்தர் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்திரணும், ஆசீர்வதியும். துதிகான மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட நிலைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.